அதாவது என்னுடைய கேள்வி கணைகளை கொடுத்து அவங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணற அடிச்சு அவங்களை வெறுத்து போகக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட நான் செஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அனுபவம் ஏற்பட்டதுனால இப்போல்லாம் நான் யாரையும் கேள்வி கேட்கறதில்லை. ஏன்னா அவங்களுடைய உணர்வுகளை வந்து இப்போ எனக்கு வந்து புரியக்கூடிய சக்தி வந்து எனக்கு இப்போ வந்துருக்கு, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால வந்து விமர்சனம் செய்கிறவங்கள நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ஒரு ஆரம்ப நிலையில இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக தன்னை அறியாமல் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்போக்கில் வந்து விமர்சனங்கள் எழுதுறது வந்து ஒரு இயல்பான நிலை தான். இப்போ என்னை பற்றி கூட வந்து விமர்சனம் எழுதுனா நான் ஒன்றும் வருத்தப்படலை. என்னை பற்றி இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக வந்துட்டு எப்பொழுது வந்து இது போன்ற ஒரு விமர்சனங்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எழும் அப்படின்னு தெரியுமா யாருக்காவது? இது மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஒரு காலம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்போ வரும், எந்த பாவம் அதை வந்து அது இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நல்லது செஞ்சாலும் என்னை யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நான் நல்லதுதான் செஞ்சிருப்பேன், நான் எதுவுமே கெடுதல் செய்யாட்ட கூட, ஆனா என்னால் தான் அந்த கெடுதல் நடந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல 4 கிரகம். என்னுடைய ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல வந்து 4 கிரகம் இருக்கு. அதனால வந்து எந்த தசை வந்தாலும் சரி, அந்த 8ஆம் பாவத்துல இருக்கிற 4 கிரகம் பிளஸ் அந்த 8ஆம் பாவ அதிபதி, அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல வந்து பாதி வாழ்நாள் காலம் வந்து விமர்சனங்கள்லே தான் போகும். இப்ப கூட வந்து எனக்கு வந்து ஒரு கடினமான விமர்சனங்கள்லாம் ரொம்ப எழுதினாங்க, பேசினாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்ப எனக்கு வந்து ராகு தசையில கேது புக்தி நடக்குது. கேது வந்து சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. என்னுடைய லக்னம் வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு சந்திரன் எட்டுக்குடையவனா இல்லையா? அதனால நான் இப்ப இல்லை, எப்பெல்லாம் எனக்கு கேது புக்தி வருதோ அப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் அநியாயத்துக்கு எனக்கு யாராவது குறை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு பெரிய இதுல ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சந்திரன் வந்து சூரியனோட வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால எனக்கு எப்போதும் அந்த சந்திரன் வேலை செய்யும் பொழுது 8ஆம் பாவம் மட்டும் வேலை செய்யாது, 8, 9 சேர்ந்து வேலை செய்யும். அதனால 1000 தான் அவங்க என் மேல குப்பை அள்ளி வீசினாலும் கடைசியில அவன் சுத்தமானவன் அப்படின்னு தான் வெளியே வரும். இப்படிதான் நடந்துட்டு வருது. அதனால வந்து இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து விமர்சனத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து 8ஆம் பாவம். யாருக்கு வந்து அதிகப்படியான கிரகங்கள் வந்து 8ஆம் பாவத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை தவிர்க்க முடியாது. வாழ்க்கையில அப்பா வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதான் இந்த கேள்விக்கு என்னுடைய பதில். 8ஆம் பாவத்துல வந்து கிரகம் இல்லை அப்படின்னா அவனை யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு கேள்வி, இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராங்க, இப்போ அவங்க வந்து ஜாதகம் வந்து நம்ம செக் பண்ண வராங்கன்னு, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு சரியா தெரியல. இது ஒன்றும் ஏதோ ஒரு ஜாதகம் காமிக்கிறதுக்காக ஒன்றும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வந்து நம்ம ரிஷிகள் வந்து நமக்கு தரல. ஏதோ நான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒன்றும் அவங்க தந்துட்டு போகல. ஜோதிடம்ங்கிறதுனால அந்த ஜோதிடம்ங்கிற வார்த்தையிலேயே அதுக்கு என்ன பர்பஸ்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடம்னு நம்ம தமிழ்ல சொன்னா கூட இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஜோதிஷம். அதாவது ஜோதிஷான் தான் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சொல்றாங்க. அதாவது ஜோதி பிளஸ் ஈசம், ஜோதி பிளஸ் ஈசம். ஜோதினா வெளிச்சம்னு உங்களுக்கு தெரியும், ஈசம்னா வந்து கடவுள் அப்படின்னு அர்த்தம், இல்லை இறைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஜோதிடத்தினுடைய வேலை வந்து என்ன
அப்படின்னா, நாம வந்து எப்ப வந்துட்டு பயம், துக்கம், குழப்பம் இது மாதிரியான ஒரு இருட்டுகள் வந்து நம்மளை வந்து பயமுறுத்தும் பொழுது, அந்த பயத்துல இருந்து நம்மளுக்கு வெளிவர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு சாஸ்திரம். அதனாலதான் அதுக்கு வந்து ஜோதிஷம் வந்து பேர் வச்சிருக்காங்க. ஜோதிஷம்ங்கிற பேரே அந்த அந்த அர்த்தத்துல தான் இருக்கு. இப்ப நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாத்தீங்க, இது உங்க கண்ணுக்கு தெரியுது. நேற்று என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனக்கண்ணுக்கு தெரியுது. ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்க மனக்கண்ணுல இருக்கா? உங்களுடைய ஆள் மனசுல அது சம்பந்தமான பதிவுகள் இருக்கா? அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ உங்க மனைவி பேரு என்ன அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அப்புறம் வந்து இப்போ வந்து மனைவி காலம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அப்பவும் நீங்க இருக்கிறீங்க. மனைவி பேரு என்னன்னு கேட்டா சொல்லுவீங்க, ஏன்னா அது உங்களுடைய ஆழ்மனத்துல பதிவாயிருக்கு. இப்போ நீங்க திருமணமாகாத ஒரு ஆளா இருந்து உங்க மனைவி பேரு என்னன்னா எப்படி சொல்றது? அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்படி வந்து நமக்கு எதெல்லாம் தெரியாது, அந்த தெரியாத விஷயங்களை முன்கூட்டியே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா வந்து ரிஷிகளால சொல்லப்பட்டதுதான் வந்து ஜோதிஷம். ஜோதிஷம்னா வந்து நான் இதை சொல்லிடுவேன், அதை சொல்லிடுவேன், இதை சொன்னா சரியா இருக்கும், அதை சொன்னா சரியா இருக்கும்னு வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட மனிதனுடைய பிரதாபங்களை சொல்றதுக்கு வந்து ஜோதிடம் கிடையாது. அப்போ ஒருத்தன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறதுன்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க வைக்கிறீங்க இல்லையா? இது எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் வந்தாலும் 100 ஜாதகத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இவன் முதல்ல இருக்கிறானா செத்து போயிட்டான்னு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் தேடி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கணும் போல அது ஒரு தோணும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, ஜோதிடத்துல வந்து இஷ்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவசியமான காலங்கள்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என் மைண்ட் வந்து ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அப்போ வந்து எனக்கு வந்து வழிகாட்டுங்க. நீங்க வழிகாட்டுறதா வந்து வேண்டிக்கிறீங்க ஜோதிடர்கிட்ட. நீங்க ஜோதிடரை போயிட்டு அவருடைய திறமையை ஒன்றும் செக் பண்ணல. அவர் வந்து இறப்புக்குரிய காலம் வரும் பொழுது அவர் வந்து தெய்வ அறிவிப்பு, அதான் இந்த ஜோதிடம் சொல்றதுக்கு வந்து என்ன நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க, நூலறிவு மட்டும் போதாது. நூலறிவு இருந்தாலுமே இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து இந்த விதியைத்தான் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து கண்டிப்பா தேவை. உள்ளுணர்வு இல்லாம யாராலையும் வந்து ஜோதிடத்துல ஜெயிக்க முடியாது. அவர் நினைச்சுக்கலாம் நான் சொந்தமா செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம், அது அவருக்கே தெரியாது. ஆனா அவருக்குள்ள ஒண்ணு உள்ள இருந்து ஒரு ஆற்றல் வந்து அவ இயக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியாது. எப்பொழுதுமே வந்து இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க போட்டுக்கிறோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நான் கூட வந்து ஆரம்ப காலத்துல வந்து பாரம்பரிய ஜோதிடம்லாம் சரியில்லை அப்படிங்கலாம் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து யாருக்கும் சரியா தெரியாது, இதெல்லாம் வந்து நான் எழுதியிருக்க கூட செய்யறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது என்னுடைய அறியாமைன்னு நான் ஒத்துக்கிறேன். எதையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சின்ன வயசுல விவரம் தெரியாத வயசுல இஷ்டம் போல பேசுறதுங்கிறது வந்து, அதாவது இந்த இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி வாயில என்ன வருதுன்னு தெரியாம அந்த நேரத்துல நம்மளை அறியாமலே பேசக்கூடிய விஷயங்கள். அதனால வந்து ஒரு அனுபவம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல அனுபவங்கள் ஏற்படும் போதுதான் இந்த விஷயங்களை வந்து நீங்க கிரகிச்சிக்க முடியும். ஒரே நாள்ல போயிட்டு ஒரு ஆள் வந்து போன் போட்டு நாடி ஜோயிடுனா என்ன சொல்லலாம் 10 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னால 1 நிமிஷத்துலயே சொல்ல முடியும். ஒரே விதினா அது வேற ஒண்ணுமே கிடையாது. நான் எழுதிக்கிற எல்லா புக்குமே எல்லாரும் வந்து அது கூட ஒரு விமர்சனம் எழுதுது, இவர் எதையுமே மேற்கோட்டு காட்டாம அவர் இஷ்டம் போல எழுதுறாரு அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து ஒரு லாஜிக் வச்சிருக்கேன், அந்த லாஜிக்கை வந்து அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். நான் வந்து எதுவும் மேற்கோள்லாம் காட்டாம எழுதுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா 2 இல்ல 3 விஷயம். அதாவது அடிப்படையா ஜோதிடத்துக்கு 3 விஷயம் தான் இருக்குது. ராசி, பாவம், கிரகம், இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 விஷயங்களை பத்தி
யாரு வந்து அடிப்படையா அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவனை கொண்டு போய் எந்த முறையில பலன் சொன்னாலும் சொல்லுவான். இது சரியா தெரியாதவங்க தான் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி எல்லாம் சொல்றது. இப்ப ஒருத்தர் பேசும்போது மீனாட்சி நம்பரம் சார் ஜெயந்த் சார் வந்து கிரக காரகத்துவத்தை பத்தி 8 மணி நேரம் பேசுவார். அப்படி நீங்க எந்த விஷயத்தை பத்தி தீவிரமா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுவாகவே நீங்க ஆயிடுவீங்க. இவ்வளவுதான் பெரிய ரகசியம். இல்ல வேற ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நீங்க எப்போதுமே ஜோதிட விதிகளை தான் பயன்படுத்திதான் அதுக்கு உண்டான சாத்தியம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க ஜாதகம் பார்க்கும் போதே தெரியும். ஒரு ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுக்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இப்ப எனக்கு 8ஆம் பாவம் வேலை செய்யுது. 8ஆம் பாவம் வந்து வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு சாகிற மாதிரி நிலைமை வரும், இல்லைன்னா அவமானப்பட்டு மான மரியாதையெல்லாம் போகும். மான மரியாதை போகணும்னா பொழைச்சிக்குவான், ஆளு சாக மாட்டான். எப்ப ஒருத்தனுக்கு வந்து அவமானம் ஏற்படுதோ அவனுக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஆனா நல்லா இருந்தான்னா திடீர்னு செத்து போயிடும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஆயுளை பத்தி சிந்தனை இருக்குதா அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சிம்பிளா சொல்லட்டுமா, உங்க லக்னம் என்ன? மீன லக்னம். நீங்க மீன லக்னத்துக்காரர் வந்து எப்பாவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் பொழுது உங்க லக்னாதிபதி வந்து நீங்க பார்க்க வந்த அன்னைக்கு வந்து நீச்ச ராசியில இருந்ததுன்னு வச்சுக்காங்க. இது ஒரு சாம்பிள் தான், அதுக்காக இது மட்டும்தான் விதின்னு இல்லை. ஒரு உதாரணத்துக்காக ஒரு விதியை சொல்றேன். ஒரு மீன லக்னத்துக்கார குரு நீச்சமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகம் பார்க்க வந்தா கண்டிப்பா அவனுடைய ஆயுளை தான் முதல்ல செக் பண்ணணும். இது ஒரு உதாரணம். இப்ப நான் தனுசு லக்னத்துக்காரன். இப்ப இன்னைக்கு குரு எப்படி இருக்குது? இப்ப எனக்கு என்ன நடக்குது? இதுதான் ரகசியம். அதாவது என்ன அப்படின்னா உங்க லக்னத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அன்னைக்கு உள்ள கோச்சார கிரகங்கள் எந்தெந்த கிரகம் உச்சத்துல இருக்கு, எந்த கிரகம் நீச்சத்துல இருக்கு, எந்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்கு, எந்த கிரகம் பகை பெற்று இருக்கு, இந்த விவரங்களை மட்டும் குறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா அந்தந்த பாவாதிபதியினுடைய நிலை உச்சமா நீச்சமா இந்த மாதிரி விவரங்களை வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். ஒருத்த உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவனுடைய லக்னாதிபதி வந்து அன்னைக்கு வந்து நீச்சமா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு கேட்டா ஒருத்த கேள்வி கேட்க வந்துற அன்னைக்கு வந்துட்டு அவனுடைய லக்னாதிபதி வந்து அஸ்தங்கம் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். நீச்சம் இல்லை அப்படின்னு சொன்னா அஸ்தங்கம் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அஸ்தங்கமா ஆயிருந்தா அவனுடைய ஆயுள் மீது நீங்க சந்தேகப்படணும். சார் இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்துல செத்து போன ஜாதகங்களை கொடுத்து என்ன டெஸ்ட் பண்ணதில்ல. நான் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஆளு செத்து போயிட்டாருன்னு சொல்லி பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தோணும் வந்து சரிங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஜாதகம்னா அது ஒரு நோட்டு புக்கில் 12 ராசி தேற்றம் போட்டு 9 கிரகத்தை அடைச்சி 27 நட்சத்திரம் சாரங்கிற இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் பலன் சொல்லணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. சும்மா வந்து ஒரு சாதாரணமாகவே நான் பலன் சொல்லுவேன். அந்த பலனை திருப்பி போயிட்டு ஜாதக ரீதியா செக் பண்ணும்போது சரியா தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம். பெருமாள் முருகன் ஒரு சர்ச்சை ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர் பேர்லயே சர்ச்சை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள் முருகன்னா புதன் செவ்வாய் சேர்க்கை. புதன் செவ்வாய் சேர்க்கை எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் சர்ச்சை உண்டாகும். நானே பெரிய சர்ச்சைக்குரிய ஆளு. எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஜாதகத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்துதான் இருக்கு. புரியுதுங்களா? அதாவது நாம வந்து என்னன்னா கிரக நிலைகளை வந்து நீங்க எல்லாரும் ஜாதகத்தை பார்த்து நோட்டு புக்கு பார்த்து கணக்கு போட்டு தான் பலன் சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பலன் சொல்றது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் இருக்கேன். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் எப்போதும் அந்த ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறது உண்டு. எங்க உள்ள வந்து நல்ல வாக்கிங் போறது, நல்ல ரோடெல்லாம் பெருசா இருக்கு உள்ளுக்குள்ளேயே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே. சாயங்கால நேரத்துல அப்படி வாக்கிங் போவேன். நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நாய் வந்து நான் வளர்க்கல,
ஆனால் அந்த நாய்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப பாசம். நான் ஒன்றும் சோறு கூட போடுறது கிடையாது. ஆனால் நான் வாக்கிங் போனோன்னா அது என் முன்னாலே வரும். நான் பல முறை வந்து இதை வந்து கவனிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டால், எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிராணியை கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு பிராணி வந்து உங்களோட சேர்ந்து நடந்து வருதோ, அந்த சமயத்தில் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து ஜோசிய பலன் கேட்டான் அப்படின்னா அங்கே ஒரு ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, யமன் வந்து அந்த ஜீவனை வந்து கயிற்றுல கட்டி இழுத்துட்டு போன மாதிரி அதுக்கு வந்து பொருள். இப்போ எங்கள் எழுத்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னோட கொஞ்சம் சீனியரு. நான் வாக்கிங் போட்டேன், எங்கள் வீட்டில் போய் பார்த்துருக்கிறாரு. அவர் வெளியில் வாக்கிங் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபு சொல்லியிருக்கிறா. உடனே இவர் வந்து அந்த பக்கம் தேடி வர்றாரு, என்னை தேடி வர்றாரு. தேடி வந்துட்டு, சார் எங்கள் மாமனாருக்கு ரொம்ப சுகம் இல்லை, கொஞ்சம் பார்க்கணும் சார். பார்க்கலாம் வேண்டாம் சார், அவர் போயிட்டார், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சார் என்ன சார் ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் வீட்டுக்கு போங்க சார், ஃபோன் வரும், போயாச்சு, ஆள் போயாச்சு அப்படின்னு. ஒரு வீட்டு பக்கத்தில் போக வீட்டில் வந்து டெலிஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, வெளியில் சத்தம் கேட்குது ரோட்டில். ஓடி போய் எடுத்தால் அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் எடுத்து அழுறாங்க, எங்கள் அப்பா போயிட்டாரு. இதுக்கு எதுவுமே நாங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணலை. அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஜோதிடராகிய நான் வந்து அதாவது காலதேவனுடைய அம்சத்தில் நான் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன். அதனால அந்த நேரத்தில் வந்து என்னை யாரும் அப்ரோச் பண்ணக்கூடாது. சில பேர் இந்த சாமியார்கள்லாம் போய் பார்க்கும்போது அவர் துரத்துவார். என்னடா இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு அப்படிலாம் நினச்சிக்குவேன். நீங்கள் எப்பெல்லாம் வந்து கெடுதலான காலம் இருக்கோ அப்போ வந்து அவங்க யாரையும் தன்னுடைய பட்டத்தில் வரவிடாமல் அடித்து துரத்துவாங்க. இது இவங்க எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு போகக்கூடாது, போனால் அவங்களுக்கு கெடுதல் நடக்கும். அதுக்காக தான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் அப்படின்னு கேட்டால், எங்கள் ஆஃபீஸ் ஏர்போர்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் இருக்கிற வீடே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் டீ டைம் வந்து டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த ஃபோனில் வந்து ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி எங்கள் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், எப்படி சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரியாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்தேன், வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எதை வச்சு சொன்னா அப்படின்னு கேட்டால், நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து கிரகங்களை ஜாதக கட்டத்தில் மட்டும் பார்ப்பதில்லை. என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குதோ, என்னை சுற்றி என்னெல்லாம் அசையுதோ, அது எல்லாத்தையுமே நான் வந்து கிரகமாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஜோதிடர்களாகிய எல்லாருக்கும் என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்களை வந்து கட்டத்திற்குள் மட்டும் வைத்து அடைத்து வைத்து பார்க்காதீர்கள். கிரக அசைவு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதாவது செத்து போன ஜாதகர்கள் வந்து இவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வேற ஏதாவது சொல்லுங்களா ஐயா? ஒரு இப்போ ஐயா கிட்ட ஒரு சிறு கேள்வி ஐயா, அந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க.